அடிவாய்க்கு மஞ்ச கண்டப்போ ஐயை கரிமிழியுள்ள கலவாணி காடக்கி சிரிக்கல என்னை குடி. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு மை தமிழ் எடிட் யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரில் பார்த்துருப்பீங்க. ப்ரில் சூப்பரான ஒரு மாசான ஒரு எடிட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, அதே போல் பார்த்தா எப்படி ஒரு லோகோ வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ணி காமிச்சிருப்பேன். அதே போல் எப்படி உங்களுடைய ஃபோட்டோவோ பிடிச்ச ஃபோட்டோவோ சேட் பண்ணி எடிட் பண்ணுறது. ஓகேங்களா, உங்களோட மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரில் பார்த்து வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். அது எப்படி எடிட் பண்ணுற சொல்லி தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பாருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அந்த வீடியோ கீழே இருக்கு. உங்கள் ஃபோட்டோஸில் வீடியோஸ் பார்த்தா மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். ஓகே, இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ள பார்த்தா போயிடலாம். ஓகேங்களா, இந்த ரேட் பண்ணுறது அப்படி இந்த ஆப் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அந்த ஆப்க்கான லிங்க் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இந்த ஆப்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன். வேணும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. ஓகேங்களா, சரி வாங்க வீடியோக்குள்ள பார்த்தா குயிக்காக பார்த்தா போயிடலாம். ஓகேங்களா, இந்த ப்ராஜெக்ட் ஃபஸ்ட் நீங்கள் அலைன்மெண்ட் ஸ்டாப்பில் வீடியோ எடிட் பண்ணுறது வந்து அந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் அலைன்மெண்ட் ஸ்டாப்பில் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ண மட்டும் தான் உங்களால் இந்த வீடியோ உங்கள் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இந்த ப்ராஜெக்ட் எடிட் பண்ண அலைன்மெண்ட் ஸ்டாப்பில் இம்போர்ட் பண்ணுறது நீங்கள் கேட்பீங்க. ஓகேங்களா, ஒரு லிங்க் அப்படின்னா ஒரு கியூஆர் கோடு கொடுப்பேன். லிங்க்கும் கியூஆர் கோடு ஃபாண்ட்டு மூணு பார்த்தா கொடுக்குறேன். ஓகே, லிங்க் கொடுத்து அப்படின்னா கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஒரு கியூஆர் கோடு கொடுப்பேன். அந்த கியூஆர் கோடு போய் கூகுள் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் அலைன்மெண்ட் ஸ்டாப்பில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணுறதுனா ப்ராஜெக்ட் லிங்க் கியூஆர் கோடு அதுக்கப்புறம் ஃபாண்ட் மூணு பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்பில் பார்த்தா கொடுத்துறேன். உங்களுக்கு டவுட் வரலாம், நீங்கள் டெலிகிராம் குரூப் கொடுத்தீங்கன்னா எப்படி கரெக்டாக அந்த வீடியோ ப்ராஜெக்ட் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணி எடுக்குது அப்படின்னு கேட்பீங்க. அதே விட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிக்கணும். டேட் பண்ணா இருக்குங்களா, இந்த வீடியோ கீழே அந்த டேட்டை டவுன்லோட் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப் அந்த டேட் செக் பண்ணி பார்த்திக்கோம்னா இந்த வீடியோ ப்ராஜெக்ட் எங்கே கியூஆர் கோடு ஃபாண்ட்னு சொல்லிட்டு நம்ம டெலிகிராம் குரூப் ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்கள் மறக்காம போய் ஜாயின் பண்ணி எடுத்துங்க. ஓகேங்களா, டெலிகிராம் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் எடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் சொல்கிறது எனக்கு கொஞ்சம் புரியல, கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்க. டீட்டெயிலாக பார்த்தா ஒரு வீடியோ பண்ணி போட்டிருக்கேன். நான் கூட ஒரு ப்ராஜெக்ட் லிங்க் நீங்கள் எடுத்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் எடுத்துருக்கேன். வேண்டிய செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, சரி வாங்க இப்போ வீடியோ தான் போயிடலாம். ஓகேங்களா, நிறைய வீடியோ வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நெக்ஸ்ட் வீடியோஸ் நான் புதுசாக கிரியேட் பண்ணி போட்டு யூடியூப்ல போட்டு போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஓகேங்களா, சரி ஜஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா உங்களோட இமேஜ் பார்த்தா பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி எடிட் பண்ணோம். ஓகேங்களா, உங்களுடைய ஒரே இமேஜ் மட்டும். ஓகே, ஒரு இமேஜ் ரெண்டு இமேஜ் உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் எடுத்துங்க. ஓகேங்களா, பிக்சார்ட் அப்படியே ஆப் யூஸ் பண்ணி பார்த்தோன்னா உங்கள் ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் ரூம் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணி பார்த்தோன்னா நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஜஸ்ட் பிக்சார்ட் அப்படின்ற ஆப் ஓன் பண்ணிங்க. அந்த ஆப் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அந்த ஆப் லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜ் இந்த ஆப் லிங்க்கு கொடுத்துருக்கேன். வேண்டுங்க எடுத்துங்க. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஆப் ஓன் பண்ணிட்டுவேன். எடிட்டிவ் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் ஷோ ஆகும். அந்த எடிட்டிவ் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் மேலே பார்த்தா நீங்கள் கிளிக் தான் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணி அப்புறம் கேலரி ஃபோட்டோ பார்த்தா உங்களுக்கு ஷோ ஆகும். இது உங்கள் ஃபோட்டோவோ அந்த ஃபோட்டோ மேலே பார்த்தா நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த கிளிக் பண்ண மட்டும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா ஃபோட்டோ உங்களுக்கு வந்துடும். ஓகே, வந்தோடனே கீழே உங்களுக்கு ரிமூவ் பிஜின்ற ஆப்ஷன் ஷோ ஆகும். ஓகேங்களா, அந்த ரிமூவ் பிஜி அப்படின்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி அப்படின்னா உங்கள் ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்கிற அந்த பேக்ரவுண்டுக்கு பதிலாக அது மாதிரி ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ரிமூவ் பண்ணி கொடுத்தோன்னே பார்த்தா திருப்பி உங்கள் ப்ராஜெக்ட் தான் ஓப்பன் பண்ணிங்க. ஓகே, திருப்பி அலைன்மெண்ட் ஸ்டாப் தான் ஓப்பன் பண்ணிங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஒரே இமேஜ் மட்டும் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி போகிறீங்க. ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டாக எங்கேருந்து பார்த்துட்டு அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணணும். கரெக்டாக பார்த்தோன்னா 2.24. ஓகேங்களா, இங்கேருந்து பார்த்தா அந்த ஒரு ஃபோட்டோ நீங்கள் பேக்ரவுண்ட் ரூம் எடுத்து வந்து உங்களுடைய ஃபோட்டோவை அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணுறது, அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஃபில்லை கொடுத்துட்டு ஃபிட்டுன்னு அந்த ஃபிட்டை செலக்ட் பண்ணிட்டு ஷார்ட் ரூம்லாம் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேலரியோட ஃபோட்டோ ஷோ ஆகும். இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் ரூம் எடுத்து ஒரு ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேல் ப்ளஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ பார்த்தா பக்கமாக அந்த ஃப்ரேமில் உங்களுக்கு பார்த்தா செட் ஆகிடும். ஓகேங்களா, சிம்பிள் மெத்தட் தான். இதில் பார்த்தா ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இதே போல் அந்த ஒரே ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணி மட்டும் முதல்ல லாஸ்ட் ரெண்டு வந்து அதே ஃபோட்டோ பார்த்தா வந்துடும். ஓகேங்களா, உங்களுக்கு நீங்கள் எந்த கவலைப்பட தேவையில்ல. முடிச்சு பார்த்தா மேலே ஏரோ பட்டன். ஓகேங்களா, அந்த ஏரோ பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீடியோக்கு 1080 பிக்சல் பண்ணி இல்லை எக்ஸ்போர்ட்டுங்களா, அந்த எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 2 செகண்டோட முடியும். கேலரியில் இந்த ஒரு வீடியோ சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தா இந்த வீடியோ உங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் பெஸ்ட்டான சூப்பரான வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.